ஏங்க எவனுக்கு என்ன நம்பர் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக அங்கங்கே கொடுத்துருந்துங்க. சில கேண்டிடேட்டுக்கு தான் ஜோக்கர் கொடுப்போம். ஆமாம், ஜோக்கர் தான் வின் பண்ணுவான். அவன் எங்கே வேணுமாலும் டக்குன்னு நின்று அடிச்சிடுவான் தெரியுமா? அதெல்லாம் எல்லாம் ஏங்க வாழ்க்கையில் ஒத்து போகிறதுங்கிறது சீட்டுக்கட்டு. அதே மாதிரி அரசியல்லையும் ஒத்து போகிறது சீட்டுக்கட்டு. சீட்டுக்கட்டு தான் அரசியல், அரசியல் தான் சீட்டுக்கட்டு, தெரியுமா? ஆமாம், அவன் சீட்டுக்காக தவிக்கிறான். சீட்டுக்காக பல லட்சம் கோடி கொடுக்கறதா இருக்கானுங்க. பிஜேபியில் ஒரு எம்எல்ஏவுக்கு 500 கோடி ரூபா கொடுக்குறானுங்களாம். ஆமாம், சீரியஸா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு. எல்லாம் சீட்டு தான், புரியுதுங்களா? எல்லாம் சீட்டு தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, கடைசியாக அந்த கேள்வியோட இந்த கொஸ்டினை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்னா சீட்டுக்கட்டு. உங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற தன்மைக்கே இல்லைன்னு, அறிவே இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்குறீங்க. நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா ஒரு புரிஞ்சுக்கிற சென்ஸுங்கிறது, அதாவது உங்களுக்கெல்லாம் சிக்ஸ்த் சென்ஸுங்கிறது இல்லை. ஆமாம், நமக்கு என்னன்னா ஒரு படி அதிகமாக போய் செவன்த் சென்ஸ் இருக்குது. அதனால புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது. இல்லை. ஆமாம்.